Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் prawn biryani. ஜீரக சம்பா ரைஸ் வச்சு வீடே கமகமக்கிறது மாதிரி எப்படி prawn biryani செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, clean பண்ணி வாஷ் பண்ண prawn வந்து 300 grams எடுத்துர்க்கேன். ginger garlic paste 1/2 tablespoon, தேங்காய் 2 tablespoon, cashew nuts வந்து ஒரு 6, cashew nutsையும் தேங்காவையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. சின்ன உள்ளி ஒரு 8 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 4, கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது அவ்வளோத்தையும் சேர்த்து கொரன்னு கொஞ்சம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, அதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா இலை 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தழை 1 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2 பீஸ், ஏலக்காய் 2, கிராம்பு 2, பே லீஃப் வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன், கோகோனட் ஆயில் 50 ml. நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெய் 50 ml. உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் வந்து ரைஸை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 minutes நல்லா ஊற வச்சுக்கோங்க. மீன்வைல் ப்ரான் வந்து மேரினேட் பண்ணிடலாம். ப்ரான் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகுற மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி 15 minutes மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோகோனட் ஆயிலும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் நல்லா வதங்கினதும்
நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிற சின்ன உள்ளி, மிளகாய், அப்புறமா மல்லித்தலை இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் கேஷ்யூ நட் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ½ லெமன் ஜூஸ் வேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வத்துறது வரை லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வற்றிடுச்சு. இப்போ நம்ம குக்கரோட லிட்டை போட்டு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸை வந்து நீங்கள் குக்கர்லேருந்து இன்னொரு வெசலில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரைஸ் குலையாமல் இருக்கும். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.